வணக்கம், ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இந்த வருஷம் 2025 மார்ச் மாதம் யார் யாரெல்லாம் 10th எக்ஸாம் முடிக்கிறீங்களோ, ஆக்சுவலி சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம் வந்து மார்ச் 10th அன்னைக்கு முடியுது. ஸோ அந்த பசங்கள்லாம் வந்துட்டு மார்ச் 12-13 யூ கேன் ஸ்டார்ட் யுவர் சிஏ ஃபவுண்டேஷன் கிளாஸஸ். இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தயவு செய்து இந்த கமெண்ட் மட்டும் எனக்கு யூடியூப்ல வரவே கூடாது. ஏன் வந்து சிஏக்கான கிளாஸ் அவங்க வந்து 10th ஆரம்பிக்கணும், அவங்க லைஃப் என்ஜாய் பண்ணட்டுமே, பொறுமையாக படிக்கலாமே அப்படிலாம் சொல்லுவீங்க. அந்த மாதிரி கமெண்ட்லாம் கேட்டு கேட்டு காதெல்லாம் புளிச்சு போச்சு. அதெல்லாம் நான் வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது இந்த கமெண்ட்லாம். ஒரு நாளைக்கு 1.5 hour படிக்க போகிறாங்க. ஒரு நாளைக்கு வெறும் 1.5 hour படிக்க போகிறாங்க. அந்த 1.5 hourனால ஒன்றும் குடிமொழிக்கு போகிறது இல்லை. அடிக்கிற வெயிலில் எவ்வளோ நேரம் போய் ரோட்டில் விளையாட முடியும், கிரவுண்டில் விளையாட முடியும். ஸோ ஒரு நாளைக்கு 1.5 hour படிக்கிறதுனால ஒன்றுமே ஆக போகிறது இல்லை. ஸோ நான் எக்ஸாம்பிள்லாம் சொல்லணும்னா நிறையா சொல்லலாம். ஓகே, நிறைய கோட்ஸ் கொடுக்கலாம். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்னு இருக்காங்க. அவங்க என்ன 2 மாதம் ஆனுவல் லீவ் எடுன்னு சொல்லியிருக்காங்களா? அந்த மாதிரி நிறையா சொல்லலாம் நான். ஸோ இது மாதிரி நிறைய இருக்கு. நான் வந்து நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா நான் 4 சொல்லுவேன். அண்ட் 1.5 மணி நேரம் ஒரு நாளைக்கு படிக்கிறதுனால ஒன்றும் குடிமொழிக்கு போகிறது இல்லை. லெட் தெம் என்ஜாய் த ஃபுல் டே அண்ட் தே கேன் ஸ்டடி ஒன்லி 1.5 hours a day. இது மாதிரி பண்ணால் 3 monthsல ஜஸ்ட் 3 monthsல 11th 12th அதுக்கான ஃபுல் போர்ஷனை அவங்க முடிச்சிடலாம் ஃபார் அக்கௌண்ட்ஸ். வெறும் 3லேருந்து 3.5 மாசத்துல அவங்க 11th 12th போர்ஷன் முடிச்சுட்டு சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாம் வரைக்கும் போர்ஷன் முடிச்சுட்டு தே வில் பி ரெடி. ஸோ ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் 3 மாசம் 3.5 மாசம் மேக்ஸிமம்னு வச்சுக்கோங்களேன் படிச்சா ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதுறதுக்கு நான் ஓப்பனாக சொல்றேன். உங்க ஸ்கூல் நீங்க ஃபர்ஸ்ட் டே நீங்க போகும்போது நேராக உங்க 12th கிளாஸுக்கு போய் 12th இந்த வருஷம் கொடுத்த ஹாஃப் இயர்லி பேப்பர் எடுத்து எழுதலாம். இது நடக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கும். ஸோ இப்போதான் சார் நான் 10th முடிச்சுட்டு 11th day 1 ஆஃப் த ஸ்கூல் போறேன். என்னால் எப்படி சார் எழுத முடியும்னா அது முடியும். நாங்கள் ஏற்கனவே எக்கச்சக்கமா அதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டோம். இந்த தடவை 11th ஆனுவல் எக்ஸாம் சிபிஎஸ்சி பசங்க 11th ஆனுவல் எக்ஸாம் எழுத போற பசங்க, எழுதிட்டு இருந்த பசங்க ஆர் எழுதி முடிச்ச பசங்க இப்போ ரீசெண்டா லாஸ்ட் 1 monthல they are already completed 3 subjects in CA Foundation. அக்கௌண்ட்ஸ் முடிச்சாச்சு, லா முடிச்சாச்சு, மேக்ஸ் முடிச்சாச்சு. 3 சப்ஜெக்ட் முடிச்சிட்டாங்க. அண்ட் எக்கனாமிக்ஸை இன்னும் ஒரு 3 monthsல முடிச்சிடுவாங்க. அண்ட் 12th குவார்டர்லி எக்ஸாம் எழுதும் போது தே ஆர் ஆல்ரெடி ரெடி ஃபார் சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாமினேஷன். அங்கிருந்து அவங்க 1 year ரிவிஷனுக்கு மட்டும் டைம் இருக்கு. அப்போ பாஸ் பர்சன்டேஜ், அதாவது பாசிங் ப்ராபபிலிட்டி அவங்களுக்கு எவ்வளோ இருக்கும்னா வெரி வெரி ஹையா இருக்கும். ஸோ 17.5 வயசுல அவன் வந்து 12th முடிக்கும் போது அதுலேருந்து 2 மாசத்துல அவன் ஃபவுண்டேஷனும் முடிச்சிருவான். ஸோ தயவு செய்து இது யோசிங்க. இப்போ வருமா வராதான்ற நமக்கு தெரியாது. நான் ஓப்பனா சொல்றேன், சிஏ வருமா வராதான்னு தெரியாது. அதனால தான் நான் என்ன சொல்றேன், ஒரு சப்ஜெக்ட் எடுக்கலாம். ஒரு சப்ஜெக்ட் எடுத்து ட்ரெயின் பண்ணுவோம். சிஏ வருது, அவங்களுக்கு பிடிக்குது, இந்த சப்ஜெக்ட் பிடிக்குதுன்னா லெட் தெம் கண்டினியூ. இல்லையா அந்த ஒரு சப்ஜெக்டோட போயிடும். ஆனா அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டோட போறது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 10% தான். இப்போ 10 பேர் ஜாயின் பண்றாங்கன்னா அந்த ஒரு சப்ஜெக்டோட போறது வந்து ஒருத்தரே ஒருத்தர் தான். 9 பேர் கண்டினியூ பண்றாங்க. 2 சப்ஜெக்ட்ல போறது இன்னும் ஒருத்தரே ஒருத்தர். அப்ப அதுக்கப்புறம் கண்டினியூ பண்றாங்க. மேக்ஸிமம் 2 சப்ஜெக்ட்ல போயிடுறாங்க, அது கண்டினியூ பண்றாங்க. So 80% chance that they will continue this course and they will complete in first attempt. ஆனா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பாஸ் பண்றது ஆக்சுவலி 66% தான். அதையும் நான் செக் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல இந்த மாதிரி கோர்ஸ்ல படிக்கிற பசங்க 66% தான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பாஸ் பண்றாங்க. செகண்ட் அட்டெம்ப்ட்ல இன்னொரு 15% பாஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ஆனா 80% chances they will get passed CA ஃபவுண்டேஷன். ஸோ நீங்க நார்மலா 12th முடிச்சதுக்கு அப்புறம் சிஏ எடுத்து அங்கேருந்து 6 மாசமோ 7 மாசமோ 8 மாசமோ படிச்சுட்டு பாஸ் பண்றதுக்கும் இவங்களுக்கும் பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கும். லேர்னிங் டிஃபரன்ஸ் இருக்கும், எக்ஸ்ட்ராடினரி நாலேஜ் இருக்கும் இவங்களுக்கு. ஸ்கூல்ல டீச்சர்ஸ் சொல்றதுக்கு முன்னாடி இவங்க சொல்லுவாங்க பதில். அண்ட் காஸ்ட் இஸ் வெரி வெரி லெஸ். நீங்க வந்து நீட் கோச்சிங், JEEE கோச்சிங்லாம் கேட்டு பாருங்க. நான் வந்து என்னோட எழுத்து வீட்டு பொண்ணெல்லாம் பேசியிருக்கோம். அவங்க வீட்டுக்குலாம் நான் அவங்க கூடலாம் நான் டிராவல் பண்ணியிருக்கேன். 1.8 lakhs ஃபார் 2 years கோர்ஸ். 2 years கோர்ஸ் 1.8 lakhs. இதுல சொன்னா வந்து இதுல 20% கூட நம்ம ஃபீஸ் கிடையாது. உண்மையை சொல்ல போனா நம்ம அதாவது அவங்களும் ஃபவுண்டேஷன் தான் ரெடி பண்றாங்க, நம்மளும் ஃபவுண்டேஷன் தான் ரெடி பண்றோம். அவங்களும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் ரெடி ஆகிறோம், நம்மளும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் ரெடி ஆகிறோம். அதுவும் ஒரு ப்ரெஸ்டீஜியஸான கோர்ஸ் தான், இதுவும் ஒரு ப்ரெஸ்டீஜியஸான கோர்ஸ் தான். ஸோ சொல்றேன், காஸ்ட் சொல்றேன், அவ்வளோ இருக்குது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கோச்சிங் கொடுக்கறதுக்கு. ஸோ தயவு செய்து ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்டோட உங்களை கம்பேர் பண்ணி பாருங்க. ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட் எந்த விதையும் குறைஞ்சு போறது கிடையாது. உங்களோட ஆம்பிஷன் சிஏவா இருந்தா யூ ஸ்டார்ட் ஆஸ் early as possible லைக் அ சயின்ஸ் ஸ்டூடெண்ட். நான் 8ஆம் கிளாஸ்லேருந்து கோச்சிங் போறவங்கலாம் பார்க்குறேன். ஓகே, ஸோ அதில் பார்த்தா நம்ம ஆல்ரெடி லேட்டுன்னு சொல்லலாம். ஆனால் ஓகே, நம்ம காமர்ஸ் ஸ்டூடெண்ட்றதுனால 10ஆம் கிளாஸ் முடிச்சுக்கு ஆரம்பிச்சா போதும், ஒண்டர்ஃபுல் ரிசல்ட் வரும். ஐம் டெல்லிங் யூ, ப்ரெஷர் இல்லாமல் சிஏ ஃபவுண்டேஷன் முடிக்கலாம். சரியா? எவ்வளோ பேர் சிஏ ஃபவுண்டேஷன் ஃபெயில் ஆகிட்டு அழுதுட்டு இருக்காங்க. நான் அவங்களாம் சொல்லுவேன், டே நீங்கள் 1 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கணும்டா, நீங்கள் இவ்வளோ லேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன்.
ஏன்னா இப்போ 12th முடிச்சதுக்கு அப்புறம் அங்கிருந்து 7 மாசம் கழிச்சு, அப்போ இப்போ 12th வந்து அவங்க மார்ச்ல முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 7 மாசம் கோச்சிங் எடுத்துட்டு அவங்க ஜனவரியில எக்ஸாம் எழுதுறாங்க, அடுத்த ஜனவரியில. அதுல ஃபெயில் ஆனாங்கன்னா அதுக்கப்புறம் மேலே தான் எழுதுவாங்க. அப்படின்னா அர்த்தம் 12th முடிச்சுட்டு 1 வருஷம் டைம் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி பசங்க ஆல்மோஸ்ட் 60%. அதாவது இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ற பசங்க இந்த மாதிரி இப்போ ஒரு இயர் ஃபவுண்டேஷன் பாஸ் பண்றது இதுல ஒரு இயர். இப்போ ஒருவேளை நீங்க மார்ச் 12th முடிச்சுட்டு மேலேயே நீங்க வந்துட்டு சிஏ ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த மேல அவங்கலாம் ஃபவுண்டேஷன் எழுதும்போது நீங்க இன்டர் எழுதிட்டு இருப்பீங்க. ஸோ யூ ஆர் அட்வான்ஸ்டு பை 1 year. ஸோ ஜஸ்ட் டேக் த டிசிஷன் லிட்டில் early. அண்ட் த ஃபீஸ் இஸ் ஃபார் லெசர் தேன் தி என்ன சொல்றது சயின்ஸ் பேக்ரவுண்ட் ஃபீஸ்ன்ற போது அதே மாதிரி ஸ்கூல்ல உங்களுக்கு வந்து பயங்கர கான்ஃபிடென்ட்டா இருப்பீங்க எந்த எக்ஸாம் போனாலும் இந்த கோர்ஸ் படிச்சிட்டிங்கன்னா. ஸோ கிவ் அ ட்ரை வித் 1 subjects. இதுதான் நான் பேரண்ட்ஸ்க்கும் சொல்றேன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்றேன். கிவ் அ ட்ரை. தேங்க்யூ, பாய்.